நாம் ஜெபித்த ஆராதனை ஆரம்பமாக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். கடந்த ஒரு வாரம் ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்தார். இதுவரையும் பிரச்சனைகளும் போராட்டம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை ஆச்சரியகரமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய், ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற விதங்களுக்காய் நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிஜமானவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நிஜமானவே உமக்கு நன்றி ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருப்பது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கூட நாங்கள் ஒருமித்து உம்முடைய பாதத்திலே கடந்து வரும்படியாய் அங்கங்கேயாய் காணப்பட்டாலும் சபையாய் நாட்களில் கூடி ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் நாங்கள் காணப்படுற இடங்களிலே உம்முடைய பாதத்திலும் நாங்கள் பெறும்படியாய் எங்களுக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்கும் பொழுது, நாங்கள் சேர்ந்து செபிக்கும் பொழுது, நாங்கள் சேர்ந்து துதிக்கும் பொழுது, அப்பா சேர்ந்து வசனத்தை தியானிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேல வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. அதை கேட்பவர்கள், ஹல்லேலூயா, இதை பார்ப்பவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது அனுக்கிரகமாய் மாறும்படியாய் ஆண்டவரே, சபையாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் பரலோகத்து தேவன் பெரிய காரியங்களை செய்தெடுக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவர். நல்ல ஆராதனைக்கு ஆசீர்வாதமாய் அனுக்கிரகம் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் மாறி போனபடியால் ஸ்தோத்திரம். தெய்வீக வல்லம் வெளிப்பட்டபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு ஒவ்வொரு காணப்புற மண்டலத்திலும் உம்முடைய பாதத்திலும் விளங்கால்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அனுக்கிரகிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகளை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களிலே தருகிறோம். நீ பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சபைகளை ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள் இருக்கிறோம். பாட, ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. பரலோகத்து வல்லமை நாளுங்களோட கேட்டு ஆண்டவரே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை
பிள்ளைகளே, காக்கும் கரங்கள் நமக்கு உண்டு. ஹalleluya. அவர் நம்மை ஆச்சரியகரமாய் அவர் காத்து நடத்துவார். ஹalleluya. அதனால அல்லேலூயா பாடி பாடி நம் மலைகளை தாண்டி செல்ல வேண்டும். ஹalleluya. நமக்கு விரோதமாய் சத்துரு கடத்தி விடுகிற எல்லா தடைகளை தாண்டி சொல்வதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆண்டவரை துதிக்கின்ற துதியோடு கூட எல்லாவற்றையும் தாண்டி சொல்வதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவருக்காக தைரியத்தோடு நிற்கும்படியாய் அவருடைய கரம் நம்மோடு கூட உண்டு. சோர்ந்து போகாதபடி ஆண்டவருக்காக நிற்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah. Stotram, 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 hallelujah. என்னுடைய பிள்ளைகளே, நாட்கள் உலகம் முழுவதும் ஹalleluya ஜனங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். உலகத்தின் சகல மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். அது நம்ம விழுந்த கடமை. ஹalleluya. குறிப்பாக யூரோப்பிய ராஜ்யங்களில் மரணங்கள் ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்காக ஒவ்வொரு நாட்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் நாட்களில் ஸ்தோத்திரம் ஹalleluya பாதிக்கப்பட்டவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். மரணங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் நாம் காணப்படுகின்ற தேசங்களும் நாட்களிலே ஸ்தோத்திரம் அநேகர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மரணங்களும் நாட்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே உலகத்தின் மக்கள் மேல் இரக்கம் பாராட்டும்படியாய் ஆண்டவருடைய காருண்யம் வெளிப்படும்படியாய் ஆண்டவருடைய நீடிய பொறுமையும் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் அன்பும் வெளிப்படும்படியாய் நம்ம எல்லாருமாய் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் நம்மால் உண்டு பண்ணப்பட்ட தம்முடைய ஜனத்தின் மேல் மனதுருங்கும்படியாய் நம் ஆண்டவர் மனதுருக்கமுடையவர். ஆண்டவர் மனதுருகும்படியா தேசத்தை ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவர் கரங்களை கொடுத்து நம்ம எல்லாருமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாட்கள் உலகம் முழுவதும் காணப்படுகின்ற உம்முடைய ஜனத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சாயலாய் உண்டு பண்ணப்பட்ட உம்முடைய ஜனமல்லோ தெய்வமே. நாட்களில் நாளுக்கு நாள் மரணங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதையா. நாட்களில் குற்றுமக்காய் ஜனம் அடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள் மேல் ஒவ்வொரு ராஜ்யங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க ஐயா, இரக்கம் பாராட்டுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே இந்த கொள்ளைகள் தேசத்தை விட்டு அகன்று போவதாக, உலகத்தை விட்டு அகன்று போவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய விடுதலை உம்முடைய ஆறுதல் கரம் வெளிப்படுவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. பாபா சந்தன ரங்க சுரகதானி ஹalleluya. யூரோப் ராஜ்யங்களை விட்டு அகன்று போகட்டும், இந்தியா விட்டு அகன்று போகட்டும். ஹalleluya. பெருமை விட்டு அகன்று போகட்டும், கொள்ளைகள் அகன்று போகட்டும். உலகத்தில் சகல ராஜ்யங்களை விட்டு அகன்று போவதாக என்னுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே உலகத்தின் மேல் இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாதுகாப்பும் விடுதலை உம்முடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே. உலகத்தில் மனிதனுடைய ஞானத்தினால் பாதுகாக்கப்பட முடியாது, அறிவினால் தப்ப முடியாது ஆண்டவரே. உம்முடைய கரத்தை தடுப்பதற்கு யாராலும் முடியாது ஆண்டவரே. உம்முடைய கரத்தை விடுதலையாக்குவீராக. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஹalleluya நீடித்து சென்றால் ராஜ்யங்களில் பொருளாதார வீழ்ச்சியும் மக்கள் சாப்பாட்டுக்கு ஹalleluya அவதிப்பட வேண்டிய ஹalleluya ஆகாரம் இல்லாத சூழ்நிலை உண்டாகும் என்பதை நாம் உணர வேண்டும். ஹalleluya. இந்தியாவில் இப்பொழுது கூட ஸ்தோத்திரம் ஹalleluya தினக்கூலிகள் ஹalleluya ஸ்தோத்திரம் அநேகர் காணப்படுகிறார்கள். ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya கோடிக்கணக்கான மக்கள் சுமார் 60 கோடி ஹalleluya ஆட்கள் ஸ்தோத்திரம் தினக்கூலி செய்பவர்கள். தினம் அவர்கள் வேலை செய்து அதிலிருந்து வருகின்ற ஆதாயத்தினால் ஜீவிப்பவர்கள். ஹalleluya. ஆனால் அவர்கள் எல்லாம் நாட்களிலே வேலை வாய்ப்பற்றவர்களாய் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஹalleluya. அப்படி உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் அநேகர் உண்டு. ஹalleluya கோடான கோடி மக்கள் உண்டு. ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லா இடம் நாட்கள் லாக்டவுன் பண்ணபடினால் யாருக்கு நாட்களில் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது அல்லவா. அந்த ஜனத்தை ஆண்டவர் போஷிக்கும்படியாய் ஆண்டவர் தாமே போஷி
போஷிப்பிக்கும்படியா ஆண்டவரே அதிக காலம் நீண்டு போகாதபடி இந்த கொரோனா என்று சொல்லப்படுற கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளியை கொண்டு வரும்படியாகவும் ஜனங்களை ஆண்டவர் ஆதரிக்கும்படியா எந்த பொருளாதார வீழ்ச்சிக்கும் தேசங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்காதபடி ஜனங்களை எந்த பசிக்கும் பட்டினிக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டுடைய காரியம் ஆண்டவருடைய காலவில் இறக்கம் ஜனத்தின் மேல் தேசங்கள் மேல் வெளிப்படும்படியா நம்ம எல்லாருமாய் செபிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மீண்டும் சொல்வதற்கு அனுமதிக்க கூடாதையா. பொருளாதார நெருக்கடிகளுக்கு அனுமதிக்க கூடாது. அநேகம் ஆதாரத்துக்கு நாட்களில் பாடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த சூழ்நிலை நீடிக்க கூடாது. நம்முடைய மகிமை வெளிப்படுவதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை வெளிப்படுவதா. நம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கம் பாராட்டுவீரா. நம்முடைய வல்லமை வெளிப்படுவதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்தினீங்க. குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்தினீங்க. நன்றி சொல்ல மாட்டேன் நலமாக நடத்துவீங்க. நன்றி சொல்ல மாட்டேன் நலமாக நடத்துவீங்க. நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கொண்டு என்னை எவ்வளவாய் செஞ்சீங்க. எதை கொண்டு என்னை எவ்வளவாய் செஞ்சீங்க. நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி நீர் நன்மையால நிரப்புவீங்க. தகுதிக்கு மிஞ்சி நீர் நன்மையால நிரப்புவீங்க. உதவாத என்னை உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என்னை உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே
தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. நம்மை தாங்கி நடத்துகிற, நம்மை ஆச்சரியகரமாய் நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்காய் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தினால் அநேக மக்கள் யார் எங்களுக்கு உதவி செய்வார், யார் எங்களை தாங்குவார், யார் எங்களுக்கு நன்மை செய்வார், யார் இந்த பலகீனத்தை விடுதலை ஆக்குவார், எப்படி எங்களுக்கு சௌக்கியம் வரும் என்ற அந்த லைப்போடு வேதனையோடு கலக்கத்தோடு காணப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே ஹல்லேலூயா ஆண்டவரை விடுதலை ஆக்கும்படியாகும் நம்மளுக்காய் செபிக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் அவர் நம்மை தாங்குகிற தகப்பன், நம்மை நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. நமக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பவர். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாப்பவர், நம்மோடு கூட இருப்பவர், நமக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்களை தாங்குகிற நல்ல தகப்பனே, மக்கள் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஜமானனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாட்களிலே ஸ்தோத்திரம் அங்கந்தாய் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அந்த நடுகளில் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டுடைய பாதுகாவலும் கருதலும் நம்முடைய சபை மக்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கும்படியாய், குறிப்பாய் பிரதஸ்தாவோடு பிரதஸ்தனுடைய நம்முடைய பாசமாவும் நம்முடைய குடும்பத்தோடு ஒவ்வொரு ஊழியர்களோடு உதவி ஊழியர்களோடு ஒவ்வொருத்தரோடு ஆண்டுடைய பிரசனம் கூட இருக்கும்படியாய், பிரதஸ்தாவை ஆண்டவரை சுபரத்தனா முத்திரையிடும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க பிள்ளைகளை, பாதுகாத்துக் கொள்ளுங்க குடும்பங்களை, பாதுகாத்துக் கொள்ளுங்க சகோதர சகோதரிகளை, பாதுகாத்துக் கொள்ளுங்க பிள்ளைகளை, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா புனக்கு நேரிடாது, வாதம் கூடாது, கணுகாது என்று சொல்லவரே நம்முடைய நலத்தை பாதுகாக்கபடியா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரி பாபா ஷமபா பரிவனக தரகதாரே கம்பரி பாபா ஷமராதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேலைச்செய்கிற ஆண்டவர்களே, போக்கிலும் வரத்திலும் தங்கியிருக்கிற இடங்களெல்லாம் ஆண்டுடைய பாதுகாவல் கூட இருக்கும்படியாய், ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தும்படியாய், ஆண்டவர் கரங்களை சபையாய் கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருக்கு யார் மேலும் அதிகாரம் அல்ல, தொலைநோய்க்கு யார் மேலும் அதிகாரம் அல்ல, எடுக்கப்பட்ட தோட்டமாய் ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கிறபடியா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரி பாபா ஷமபா பரிவனக தரகதாரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சிலைத்தவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார், ஆனால் நாட்களில் அவர் சுகத்தோடு காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்மை செய்யப்பட வெகு சீக்கிரம் அவருடைய வேலைக்கு கடந்து போகத்தக்க விதத்தில், அவருடைய டியூட்டியை திரும்ப தொடங்கத்தக்க விதத்தில், ஹல்லேலூயா, வேலையில் எந்த இழப்பும் எந்த கஷ்டங்களும் எந்த நஷ்டம் ஏற்படக்கூடாது. அவரை ஆண்டவர் ஆதரிக்கும்படியாய், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு நன்மை செய்யும்படியாய், தொடர்ந்தவரை பாதுகாக்கும்படி ஆண்டவர் கரங்களை கொடுத்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபை சார்ந்த யாவரையும் அந்த இடங்கள் ஆண்டவர் பாதுகாக்கிறபடியா மீண்டும் ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய சபையார் ஒவ்வொருத்தரோட உற்சாகமானவர்கள், பெற்றோர், சகோதர சகோதரர்கள், நம்முடைய சகோதரருடைய குடும்பத்தார் யாவரும் ஊரிலே காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இங்கேயும் காணப்படுற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நடங்களை பாதுகாக்கும்படியாய், எந்த தீமைகளுக்கும் எங்கே காணப்பட்டாலும், எந்த ராஜ்யத்தில் காணப்பட்டாலும், பிள்ளைகளை படிக்கிற இடங்களில், வேலை பார்க்கிற இடங்களில், ஒவ்வொரு
இடங்களிலும் ஆண்ட கிருபை ஒவ்வொருத்தரையும் தாங்கும்படியாய் ஆண்டவர் கரங்களை கொடுத்து நாம் ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே கடந்த நாட்கள் நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராய்ச்சி சகோதரிகள் உலகத்தில் பல ராஜ்யங்களில் நாட்களை வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர் கரங்களை கொடுத்து நாம் ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 stotram, 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 stotram. நாம் சார்ந்திருக்கிற சபையும் இந்த சபை சார்ந்த யாவரையும் ஆண்டு பாதுகாக்கும்படியா ஆண்டுடைய கரங்களை கொடுத்து ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய காக்கும் கரங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உள்ளபடியாய் ஸ்தோத்திரம். எங்களை தாங்கும் நல்ல நேசரங்க கூட உள்ளபடியாய் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனங்க கூட உள்ளபடியாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. Hallelujah. சகல விஷயங்கள் மேலும் மகிமை வெளிப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாள் தொடர்ந்து உம்முடைய பாதத்தை நாங்கள் அமர்ந்திருப்பது அனுகிரகமா இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷிப்பீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலனை எங்களுக்கு திரும்ப தாருங்க. உனது வல்லம் எங்களுக்கு தாருங்க. நிர்மலை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய வார்த்தையோடு கூட இருந்து பேசுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை நாடுகள் மத்தியில் செய்தெடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். கேட்கின்ற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சபை மக்கள் ஒவ்வொருத்தரும் அனுகிரகிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் பலனடையட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சபைகளை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட ஆண்டவர் சமூகத்திலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் அங்கங்கேயாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பாதத்தில் மனதாக்கும்படியாய் அடுத்த நல்ல தருணத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆச்சரியகரமாய் நடத்துகின்ற நல்ல கிருபைகளுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரத்யேகமாய் தேசத்துக்காய் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்காக பிரத்யேகமாய் ஜெபிப்போம். நாளுக்கு நாள் சூழ்நிலைகள் மோசமாய் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாகவும் பிரத்யேகம் அதுக்காக மட்டுமல்ல, உலகத்தின் சகல ஜனங்களுக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா நாட்களிலே ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், இந்த கொலை நோய்ந்த ஆண்டவர் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய், பழையது போல அது மட்டுமல்ல, நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கத்தக்க விதத்திலே ஆண்டவர் காரியங்களை நன்றியாய் செய்து முடிக்கும்படியாய் ஆண்டவர் கரங்களிலே நாம் சமர்ப்பித்து நாம் பிரத்யேகமாய் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தெடுப்பாராய். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் இருக்கிறது நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் பிலிப்புக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நிருபம் எழுதும் பொழுது ஹல்லேலூயா இடத்திலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம், அப்படி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாட்களிலே உலகத்தின் மனிதர்கள் எல்லாரும் கவலையின் உச்சகட்டத்திலே காணப்படும் பொழுது காரணம், மருத்துவத்தால் சோதரம் சுகம் கொடுக்க முடியாத, அவர்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாத சோதரம் அநேக வல்லுநர்களும் அநேக சயின்டிஸ்டும் விஞ்ஞானிகளும் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே விஞ்ஞானம் அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பலரும் விஞ்ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள், மருத்துவத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வந்திருக்கின்ற கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் எந்த விஞ்ஞானமும் எந்த மருத்துவமும் சோதரமானது உதவி செய்ய முடியாத ஒரு காலகட்டத்திலே நாம் காணப்படுகிறோம். நாட்கள் ஆண்டவர் ஒருவரே உயர்ந்து நிற்கிறார். அவருடைய வல்லமை
கரத்தை தடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் காணப்படுகிறோம். அவருடைய கோபத்தை, அவருடைய வல்லமையை இந்த உலகத்தின் எந்த விஞ்ஞானமும் எந்த மருத்துவமும் அதை தடுக்க முடியாது என்பதை நாட்கள் மெய்ப்பிக்கும்படியாய் காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால மனிதர்கள் எல்லாரும் கவலையோடு காணப்படுறார்கள். அவர்கள் நம்பியிருந்தவர்கள் எல்லாம் அவளை கைவிட்டு விட்டன. அவர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்களை கைவிட்டு விட்டன. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கோ ஆண்டவர் தருகிற நல்ல ஆலோசனை என்னவென்று சொன்னார், நீங்கள் ஒன்றிக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுடைய ஜனமே, அவர்கள் எல்லாம் கவலைக்குள்ளாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனை, ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுது. நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உங்களுடைய விஷயங்களை வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆச்சரியகரமாய் நடத்த போதுமானவர். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய தேசத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மண்டலத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். அதனால் நாட்களில் நாம் செய்ய வேண்டியது, இந்த காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டியது, மற்றவர்கள் கவலைப்படும் பொழுது நாம் கவலைப்படுவதற்கல்ல, நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போராய் காணப்படுவோம். ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போராய் காணப்படுவோம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களை உங்களுடைய சிந்தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவனுடைய சமாதானம் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று தேவனுடைய பிள்ளைகளே, இதயம் கலங்கும் பொழுதுதான் மனுஷன் துக்கப்படுகிறான். இதயத்தில் கலக்கம் உண்டாகுதான் மனுஷனுடைய நடைகள் எல்லாம் தாறுமாறாகிறது. அதனால தான் அன்னைக்கு உலகத்தில் அநேகர் என்ன பண்ண தெரியாம கலங்கி நிற்கிற காலகட்டத்திலே நீங்க ஜெபத்திலே தெரிந்திருந்தால் உங்களுடைய சகல விஷயங்கள் ஆண்டவர் சமூகத்திலே சொன்னால், ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால், ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினால், வேதம் சொல்லுகிறது அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களை உங்களுடைய சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். என்னுடைய பிள்ளைகளை அதுவும் பாருங்க, அது கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களுடைய சிந்தனைகளை இருதயங்களை காத்துக்கொள்ளும். அப்பொழுது அப்படி என்று சொன்னால் விசுவாசத்திலே ஆண்டவர் உள்ள நம்பிக்கையிலே ஆண்டவர் நடத்துவார் என்ற ஸ்தோத்திரம் அந்த பலத்திலே அது நம்மை காத்துக்கொள்ளும். தேவனுடைய ஜனமே, கலக்கம் உள்ள வாழ்க்கையில் கடந்து வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஜெபத்திலே தரித்திரு. சோதரனுடைய சிந்தனைகள் குழப்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாட்களை ஜெபத்தில் தரித்திருப்போம். உலகத்து மனிதனை போல நீ அலக்களிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நீ ஜெபத்திலே தரித்திரு. ஆண்டவர் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானத்தை நிரப்புவார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நம்மை உண்டாக்குற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா காரியங்களும் அவரிடத்தில் சொன்னால் போதும். அவர் உனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், உன்னை ஆச்சரியகரமாய் நடத்துகிற தேவன். அதனால நாட்கள் தைரியத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காணப்படும். நாம் நினைக்கிறோம் நாம் ஆண்டுடைய பிள்ளையை, நாம் தேவனை ஆராதிப்பவரே, நாம் சும்மா ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டுமா? உலகத்திலே கடந்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் ஊழியம் செய்வதற்கு முன்பாய் எல்லா நாட்கள் அவர் காலங்கள் அவர் ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்தார். பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். அவர் ஜெபத்திலே தைத்திருந்தார் என்று பார்க்க முடியும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ள மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 35 வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மார்க்கு 1 அதிகாரம் அதனுடைய 35 வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிகாலை இருட்டோடு எழும்பி புறப்பட்ட வனாந்திரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு, அதாவது ஆண்டவர் தனித்திருந்து ஜெபித்தார். ஹல்லேலூயா.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்ட பொழுது அவர் தம்முடைய ஆண்டுடைய சுத்தம் நிறைவேற்றும்படியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்த ஆண்டுடைய அநாதி தீர்மானத்தின்படி சோத்திரமானது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காய் சோத்திரமானது அவர் தாமே தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்து சோத்திரமான சகல ஜனங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியா உலகத்திலே கடந்து வந்த ஆண்டவராய் குமாரனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவ சுத்தம் நிறைவேற்றும்படியாய் ஆண்டுடைய அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய் அது சோதரமாகவே கடந்து வந்தவர் தேவனிடத்திலிருந்து டைரக்டா அனுப்பப்பட்டவர் ஆண்டுடைய சொந்த குமாரன் அவர் தாமே இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது உலகத்திலே ஆண்டுடைய சுத்தம் நிறைவேற்றும்படியாய் அவர் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டியது அவசியப்பட்டது. அவர் அதிகாலை வேளை இருட்டோடு எழுப்பி வனாந்திரத்தில் போய் தரித்திருந்து ஜெபம் பண்ணினார். சோத்திரமானது வனாந்திரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீ ஆண்டுடைய சுத்தம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உனக்கு எதிராக இருக்க சத்துருடைய கிரியைகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ ஜெபத்திலே தரித்திருந்தால் ஒளிய அதை செய்து முடிக்க முடியாது. ஆண்டவரே சொன்னால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தது எப்படி? ஆண்டவர் தம்முடைய ஆண்டுடைய சுத்தம் நிறைவேற்றும்படியாய் உலகத்திலே கடந்து வந்து ஆண்டுடைய சுத்தத்தை நிறைவேற்றி உலகத்தை ஜெயித்து எப்படி பரலோகத்தில் கடந்து சொன்னார்? கடைசி வரையும் அவர் ஆண்டுடைய சமூகத்திலே அதிக நேரம் அமர்ந்திருந்தார். ஜெபத்திலே தரித்திருந்தார். தரித்திருந்து ஜெபித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல உபத்திரம் உண்டு, நாங்கள் ஜெபிங்க, ஜபத்துல தரித்திருங்க, எல்லாவற்றையும் சோதத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆராதனைக்கு வரும்பொழுது ஜெபிக்கிற ஜபம் அல்ல, குடும்ப ஆராதனை உள்ள ஜபம் மட்டுமல்ல, எப்பொழுதும் ஜெபிக்க முடியும், தனித்து தனிமையாக இருந்து ஜெபிக்க முடியும், உங்களுடைய விஷயங்களை ஆண்டு சமூகத்தில் வைக்க முடியும். ஆண்டு அதற்கான சந்தர்ப்பங்களை உலகத்தில் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார். அந்த நேரங்களை உபயோகப்படுத்துங்க, ஜெபிங்க, ஆண்டோட நடத்துதலை நாம் காண முடியும். நான் போகின்ற இடங்களில் ஜபத்தோடு நடந்து சொன்னா சோத்திரமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்களில் போவதற்கு ஆண்டு நம்மை அனுமதிக்க மாட்டார். எங்கே ஆபத்து இருக்கிறது என்பதை ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துவார். எங்க பிரச்சனை இருக்கிறது ஆண்டு நமக்கு உணர்த்துவார். ஆண்டு நம்மை திசை திருப்பி நடத்துவார். அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அதனால நாட்கள் ஜபத்திலே தரித்திருந்தால் உன்னுடைய வாழ்வில் சகல பதிகள் உன்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்தார். அவருடைய காரியங்களை யாவற்றையும் வாய்க்க செய்வார். உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் அவருடைய கிருபையோடு கூட இருக்கும். ஜபம் என்பது ஸ்தோத்திரம், நீ செய்ய போகின்ற காரியங்களுக்கு முன்பாக வாழ்வின் சகல பகுதிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் போகிறேன், நான் செய்கிறேன், இந்த விஷயத்தில் நம்முடைய கிருபை கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை வைப்பது, அவருக்கு முதலிடம் கொடுப்பது, அவர் தான் எனக்கு செய்ய போதுமான, அவர் தான் எனக்கு நேர்த்தியாய் காரியங்களை நடத்தி தருவதற்கு போதுமான இந்த விசுவாசத்தோடு அவரிடத்தில் சொல்வதுதான் ஜபம். விசுவாசத்தோடு அவரிடத்தில் கொடுப்பதுதான் ஜபம். இந்த வாழ்வின் சகல அந்த வேதம் சொல்வது, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் சமூகத்தில் உன்னுடைய வழியை ஒப்புவிக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்வின் சகல காரியங்களை அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர்களை ஆச்சரியகரமாய் நடத்துவார். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே ஆண்டவரை சுத்தம் செய்ய வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக நேரம் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு அதிகமாய் காணப்படுவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜபத்திலே தரித்திருங்க. ஆண்டவர்களுடைய வாழ்வின் சகல பகுதிகளை மனிதகரமாய் மாற்றுவார். உலகத்தில் உள்ள கொள்ளை நோய், உலகத்தில் உள்ள பிரச்சனை, உலகத்தில் உள்ள போராட்டம் உன்னை மேற்கொள்வதே இல்லை. அது உன்னை கலக்கடிப்பதற்கு கூட ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அது உன்னை பயப்படுத்துவதற்கு கூட ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் உன்னோடு கூட இருப்பார். உலகமே பயப்படும் பொழுது நீ கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னார். நீ ஜபத்திலே கழித்திருப்பவனாய் காணப்பட வேண்டும். நீ ஆண்டு சமூகத்தினோட விஷயங்கள் எல்லாம் வைப்பவனாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது கலக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான கிருபை பலனை தெய்வீக சமாதானத்தை ஆண்டு நமக்கு கொடுப்பார். கூட எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. 14 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து எல்லாவற்றையும்
ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நம்ம கேட்கல, இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ணுறது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேலை உண்டு, பல காரியங்கள் உண்டல்லவா? ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்க முடியுமா? தெய்வ பயம் நமக்குள்ளே இருந்தால் எப்பொழுதும் ஆண்டவர் இதயத்துக்குள்ளே ஆண்டவரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் இதயத்திலே துதிக்கிற உங்களுக்கு ஸ்தோத்திரம் அறியாமல் வாயிலிருந்து அந்த துதி வெளிப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து எச்சரிப்படைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியங்களை குறித்து. ஹல்லேலூயா. அப்போ அந்த விஷயங்களோட மனதில் வரும்பொழுது ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை நீங்க இல்லாம வேற வழி இல்லப்பா, உமது கிருபை இல்லாமல் வேற மார்க்கம் இல்லை, நீங்க எங்களுக்கு நன்மை செய்ய வேறு மார்க்கம் இல்லை. இதயத்துக்குள்ளாய் நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஆண்டவரத்தில் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாக ஒவ்வொன்றும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்துக் கொண்டே இருக்க. உன்னுடைய இதயத்தை காண்கிறதே, உன்னுடைய இதயத்தை அறிகிறதே. ஹல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம், நான் பல காரியங்களை மனசுக்குள்ள சிந்தித்து குழம்புவதை பார்க்கலாம். எல்லா விஷயங்களுக்காக இடைவிடாமல் நீ நடக்கையிலும் இருக்கையிலும் போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் பொழுதும் மனசுக்குள்ள உன்னுடைய விஷயங்கள் உன்னுடைய இதயத்துக்குள்ள கடந்து வரும் பொழுது காரியங்களுடைய இதயத்துக்குள்ள உன்னுடைய குடும்பத்தை குறித்த காரியம், பிள்ளைகளை குறித்துள்ள காரியம், சோதரமாக பொருளாதாரத்தை குறித்துள்ள விஷயங்கள் உன்னுடைய இதயத்துக்குள்ள கடந்து வரும் பொழுது அந்த விஷயத்திற்காக நீ மனதிலே ஜெபித்துக் கொண்டு, ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்க, உம்மால் காரியம் ஒன்றுமில்லை, நிறனை நடத்த வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இதயத்துக்குள்ளா இது என்ன செய்து கொண்டிருந்தாலும் இதயத்துக்குள்ளா ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் ஹல்லேலூயா வாழ்க்கையில் இருக்கிறதான விடுதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உள்ள ஒரு ஆளுக்கு நான் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்மை செய்வார், அவர்களை நடத்துவார் என்று ஆண்டவர்களை நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உனக்குள்ள கடந்து வரும்பொழுது உனக்கு எப்பொழுதும் அந்த விஷயங்களோட மனதிற்குள்ளாய் கடந்து வரும்பொழுது இந்த வாழ்க்கையின் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகளுடைய இதயத்துக்குள்ளாய் கடந்து வரும்பொழுது உடனே ஆண்டவரே நீர் அற்புதங்கள் தேவன், நீர் அதிசயங்கள் தேவன், நிறனை நடத்த போதுமானவர் என்று உனக்கு ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். மனதுக்குள்ள ஹல்லேலூயா. இடைவிடாமல் உனக்கு ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த விஷயங்களை நினைத்துக் கொண்டு நீ பாரம் சுமந்து கொண்டு நடப்பதை பார்க்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நீ சுமப்பதை பார்க்கணும், இதயத்துக்குள்ளாக சுமந்து சுமந்து சோர்ந்து போவதை பார்க்கிறோம். அந்த விஷயங்களுடைய மனதுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது நீ ஜெபிக்க தொடங்க. அதற்கு ஆண்டவரே நீர் அற்புதங்கள் தேவன், இந்த விஷயத்திலே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் என்று நீ ஜெபிக்கும் பொழுது இடைவிடாமல் உடைய விஷயங்கள் உன்னை மாற்ற நினைக்கும் பொழுது நீ அந்த விஷயத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இடைவிடாமல் ஆண்டவனுக்கு அற்புதங்களை செய்வதை நீ காண முடியும். ஹல்லேலூயா. அதிசயமுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதை நீ காண முடியும். யாருக்கும் காணாத நன்மைகளோட வாழ்வில் ஆண்டவர் செய்வதை நீ உணர முடியும். ஹல்லேலூயா. அற்புதத்தின் வழிகளை ஆண்டவர் உனக்காய் திறப்பதை நீ காண முடியும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை நடத்த போதுமானவன். உலகத்தில் என்னெல்லாம் யாருக்கெல்லாம் அடைபட்டாலும் அதன் மத்தியில் உனக்கு திறந்த வாசல் உனக்கு முன்பாய் வைத்து உன்னை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாரு, அவர் உன்னை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் மாறலாம், ஆனாலும் உன்னை நடத்த போதுமானவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்கிறதை விட பிள்ளைகள் நாட்களை எல்லாம் அடைபட்டது போல் வாழ்வை காணப்பட்டாலும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, இதன் மத்தியில் உனக்கு நன்மை செய்ய ஆண்டவர் போதுமானவர். ஒருவேளை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திர நாட்களை கேட்கின்ற ஸ்தோத்திரம் நீ அறிகின்ற செய்திகள் எல்லாம் ஸ்தோத்திர காரியங்களை மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளி கொண்டு போகும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள கடந்து வருகிறது என்று சொன்ன கவலைப்படாதே. நாட்களை காரியங்கள் எல்லாம் மோசமான ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வார்த்தைகள் உன்னுடைய காதுகளில் ஏற்றினாலும் உன்னுடைய கண்கள் கண்டாலும் அதன் மத்தியிலே செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்துவது போல அற்புதத்தின் வாசலையும் அதிசயத்தின் வழிகளையும் என் ஆண்டவர் உனக்காய் திறந்து அதன் மத்தியில் உன்னை நடத்த போதுமான. அதனால நாளில இடைவிடாமல் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண, கேட்கின்ற காரியங்களுக்கு முன்பாய், காண்கின்ற விஷயங்களுக்கு முன்பாய் பதறி விடாது, இடைவிடாமல் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்வில் நீ அதிசயங்களை காண முடியும். ஹல்லேலூயா. நீ அற்புதங்களை காண முடியும். ஸ்தோத்திர வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேடலோடு விழித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல வித வேண்டலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். அது மட்டும் அல்ல, அதில் மிகுந்த மன உறுதியோடு நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது மிகுந்த நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த சமயத்தில் என்னுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல எந்த சமயத்தில் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்லுவது, கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாழ்விக்கும். அது ஒவ்வொரு காலகட்டங்களை குறித்து நாம் சொல்லலாம். சந்தோஷத்தின் காலம், ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியின் காலம், துக்கத்தின் காலம், பிரச்சனை காலம், போராட்டத்தின் காலம், மாலவே அப்படின்னு எல்லாம் நம்ம அதை குறித்து சொல்ல எக்காலத்திலும் மாலவே. ஆனா இந்த இடத்தில் எந்த சமயத்திலும் மாலவே, அதாவது எந்த சமயத்தில் இப்போ நம்முடைய ஒரு வாழ்வில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, திடீர்னு ஒரு சம்பவம் உன்னை சோதரம் மாலவே உனக்கு விரோதமாய் உன்னுடைய வாழ்வில் பயங்கர பிரச்சனையும் போராட்டத்தை கொண்டு வருகின்ற ஒரு சிச்சுவேஷனாய் காணப்பட்டாலும், அதாவது எந்த சமயத்திலும் திடீர்னு சடுதியாய் ஒரு சம்பவம் வாழ்க்கையில கடந்து வருவது போல் தோன்றினால், உன் வாழ்க்கையில சோத்திரமானவே உன்னை விழுங்க பார்த்தது போல் தோன்றின அந்த சமயத்தில் மாலவே நீ ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்க முடியும். மாலவே அப்பொழுதும் நீ ஆண்டவர் சமூகத்தில் ஆவியோடு ஜெபிக்க முடியும். மாலவே அபிஷேகத்தை ஆண்டவரை ஆராதிக்க முடியும். மாலவே அப்பொழுது உனக்கு வருகின்ற சத்துடைய எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் தகர்த்தொறிவார். மாலவே அப்படி ஜெபிக்கும் பொழுது சோதரமானவே மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கணும், மிகுந்த தைரியத்தோடு. ஆண்டவர் செய்ய போதுமானவர். சூழ்நிலைகள் அது உனக்கு பொருட்டா இருக்கக்கூடாது. அந்த சமயத்திலே உள்ள சூழ்நிலைகள் அது உனக்கு விஷயமா இருக்கக்கூடாது. நீ ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கணும். இக்கட்டான நேரத்தில் பிரச்சனை, அடுத்த செகண்ட் உனக்கு ஒரு ப்ராப்ளத்தை சத்துருடைய வாழ்விலை கடத்தி விட நினைக்கிறான். அது உனக்கு தெரிகிறது, அதை நீ கேட்கிறாய், அதை நீ காண்கிறாய், அடுத்து ஏதோ சம்பவிக்க போறது. அந்த நேரத்தில் உனக்கு ஜெபிக்க முடியும். ஆளவே நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஆளவே எந்த சமயத்தில் ஸ்தோத்திரம் நீ ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்தால் ஆண்டவர் தம்முடைய மகிமை உனக்காக வெளிப்படுத்துகிறதே. ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதே, அவருடைய கருதலை உனக்காக வெளிப்படுத்துகிறதே. அநேக அனுபவங்களை சொல்ல முடியும். அடுத்த நொடி பொழுது சத்ரு ஆபத்தை வாழ்வில் வைத்திருந்த பொழுது அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தி அந்த விஷயம் எதுவென்று தெரியாது, ஏதோ ஆண்டவர் ஜெபிக்க தூண்டுகின்ற சில சந்தர்ப்பங்களை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவரை எதுவாக இருந்தாலும் இதிலிருந்து ஒரு விடுதலையும் ஜெயத்தையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது அடுத்து சில நொடி பொழுதுக்கு அப்புறமாய் சில மினிட்டுகளுக்கு அப்புறமாய் வாழ்வில் சத்துரு கடத்தி விட்டிருந்த அந்த பிரச்சனைகளை காண்பதற்காகவும், ஆனால் அவைகளை தாண்டி சுகமாய் வருவதற்கான வழிகளை ஆண்டவர் திறந்து நடத்துவதை கண்கூடாய் கண்ட பல அனுபவங்கள் வாழ்வில் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை எந்த சமயத்தில் உனக்கு ஜெபிக்க முடியும். பிரச்சனை உனக்கு முன்பாய் உன்னுடைய கண்களுக்கு முன்பாய் தென்படும் பொழுது நீ ஓடுவதற்கல்ல, நீ பயந்து உலகத்தை தேடுவதற்கல்ல, அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவரை உறுதியாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நம்முடைய தூதரை ஆண்டவர் அனுப்புவார். நம்முடைய கரம் அவர்களுக்காக வெளிப்படும், அவனுடைய ஆச்சரியத்தின் கரம் வெளிப்படும். ஆண்டவர் புதிய வழிகளை திறப்பதை கண்கூடாய் காண முடியும். அதிசயத்தின் வாசல் உனக்கு முன்பாய் திறப்பதை காண முடியும். உன்னை மகிமை மேலும் மூடுவதை காண முடியும். யாரும் உன்னை தெரிந்த முடியாதபடி ஆண்டவர் தான் உனக்கு பாதுகாவலாய் வெளிப்படுவதை நீ காண முடியும். எல்லா சமயத்திலும் அடுத்த இவ்வளவு சடுதியா ஆண்டவனுக்காக உதவி செய்ய முடியுமா என்ற ஒரு சிந்தனை நமக்கு தேவையில்லை. நீ ஜெபித்தால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீ துதித்தால் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவனுக்காக அதிசயங்களை செய்வதை காண முடியும். ஒரு வசனத்தை கூட எடுக்கலாம். யாக்கோபினுடைய நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபுடைய நிருபம் 5:13. உங்கள் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்கள் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது துன்பத்தின் மத்தியிலே உலகத்தையும் உலகத்தின் காரியங்களை நோக்கி ஓடுவதற்கல்ல. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, துன்பப்படும் பொழுது நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தா, நீ ஜெபம் பண்ணினா ஆண்டவர் உனக்கு இன்பத்தை கொடுக்கிற தெய்வமாய் வெளிப்படுவார்.
உனக்கு மகிழ்ச்சி, உன்னுடைய துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்குற தெய்வமாய் உனக்காய் வெளிப்படுவார். ஹalleluya. அப்ப துன்பம் வரும்போ ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆண்டவர் அப்போ உதவி செய்ய முடியுமா? துன்பம் வந்த பிறகு உதவி செய்ய முடியுமான்னு எல்லாம் நம்ம நினைக்கணும். ஹalleluya. பிரச்சனை வருவதற்கும் நம்ம அநேக நேரங்களிலே சோதர தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு துன்பம் வாழ்வில் கடந்து வரும் பொழுது அநேக நேரங்களில் அநேகருக்கு வருகின்ற அவிசுவாசம் என்னன்னு சொன்ன, ஒருவேளை நான் தவறு செய்திருப்பேன், ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நான் வந்து போன குறைவுகள் தான், ஆண்டுக்கு முன்பாக நான் உண்மை இல்லாத நான் காணப்பட்டதுனால தான் இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறேன். ஜெபிப்பதில்லை, ஆண்டவரை துதிப்பதில்லை, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணிடுவதில்லை, வாரதை அனுபவிக்க வேண்டியதான் அப்படி என்று சொல்லி பலர் அப்படி சிந்திக்கிறாங்க. வாரதை அனுபவிக்க வேண்டியது என்ன பண்றது? சோதரம் ஹalleluya. ஏன்னா நம்முடைய நாம் ஆண்டவர் நல்ல நாளை கொடுத்த பொழுது, நல்ல நாட்களை ஆண்டவர் கடந்த காலங்களை தந்திருந்த பொழுது நான் ஒழுங்கா ஜெபிக்கல, நான் ஒழுங்கா ஆராதிக்கல, நான் ஒழுங்கா சோதரம் ஹalleluya வேதம் வாசிக்கல, நான் எல்லா நாளும் ஜெபிக்கல, நான் ஒழுங்கா ஆராதிக்க போல, அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி தாங்களாகவே சோதரம் தங்களை நியாயம் தீர்த்து சோதரம் ஹalleluya வருகின்றது எல்லாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய மனதை செட் பண்ணி கொள்வாங்க. இல்லம்மா, ஹalleluya, வேதம் சொல்லுகிறது உங்கள் ஒருவன் துன்பப்பட்ட ஜெபம் பண்ண கடவன். ஹalleluya. அதாவது துன்பத்தின் மத்தியிலும் உனக்கு உதவி செய்ய ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹalleluya. நீ உன்னை குறை கொண்டு சொல்லிக் கொண்டு இருப்பதற்கல்ல, நம் ஆண்டவர் நல்லவர். ஹalleluya. ஒருவேளை வாழ்வில் குறைவுகள் தவறுகள் வந்திருக்கலாம், அது நிமித்தம் தான் சில துன்பங்களுடைய வாழ்க்கையில நீ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஹalleluya, நீ அவரை நோக்கி முறையிடும் தகப்பனே, ஆண்டவரே என்று எனக்கு வேறு மார்க்கமில்லை என்று சொல்லி அவரை நோக்கி முறையிடும் பொழுது ஹalleluya, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஓ ஹalleluya, அவர் இரக்கமுடையவர். ஹalleluya. ஒரு மனதுருக்கம் உடையவர். ஹalleluya. நீ ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுது உனக்கு இரக்கம் பாராட்டி உனக்காய் அவர் வெளிப்படுவார். ஹalleluya. ஒரு துன்பத்தில் அவர் உனக்கு உதவி செய்வார். உலகம் உன்னை மறக்கலாம், ஆண்டவனை மறக்க மாட்டார். ஹalleluya. துன்பப்படும் பொழுது உலகத்தார் எல்லாம் நம்ம பல விதத்திலே பல காரியங்களை சொல்லி ஒருவேளை விதிக்கலாம், நமக்கு பல காரியங்களை சொல்லலாம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் உன்னை விதிப்பவர் அல்ல, உனக்கு ஒத்தாசையாய், உனக்கு துணையாய், உனக்கு நல்லவராய், உன்னை ஆதரிக்கிற தெய்வமாய், உன்னை கரம் தூக்கி எழுப்பவராய், ஹalleluya, உனக்காய் வெளிப்படுகிற நல்ல தகப்பனவர். ஹalleluya. காரணம் நமக்காய் ஜீவனை தந்தவர், நம்மை ஹalleluya நித்திய நரகத்தில் நம்மை மீட்டுக் கொண்ட தேவன். இன்றைக்கு அவர் நல்ல தகப்பனாய் அவரும் கூட உண்டு. ஹalleluya. நீ மறந்த பொழுது அவர் உன்னை மறக்கல, அவருடைய கண்களின் மேல் நோக்கமா இருக்கிறது. எப்பொழுது மகன் திரும்ப வருவான், பாதத்தில் முழங்கால் படிவான், என்னிடத்தில் உதவியை கேட்பான் என்று ஆண்டவர் ஆட்சியோடு காத்திருக்கிறார். ஹalleluya. நீ என்னைக்கு திரும்ப வருகிறாயோ அன்னைக்கு உனக்கு உதவி செய்து உன்னை கரம் தூக்கி எடுப்பதற்கு, ஹalleluya, ஓ உன்னுடைய தலையை நிமிரச் செய்ய வைப்பதற்கு ஆண்டவர் போதுமானவர். ஹalleluya. அதனால கவலைப்படாதீங்க. துன்பத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, பிரச்சனையில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஓ போராட்டத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களை அழைத்ததே அவன் உண்மையுள்ளவன், நமக்காக ஜீவனை தந்தவர், ஒருபோது நம்மை மறவ மாட்டார். ஹalleluya. கடைசி மட்டும் நம்மை நடத்த போதுமானவர். ஹalleluya. ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். ஹalleluya. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 என்னுடைய பிள்ளைகள் நம்முடைய சகல விஷயங்களை ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதனால் ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உடைய இதயங்களை ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ள. ஹalleluya. ஹalleluya. ஓ ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காணப்படுற மண்டலத்தில் ஒரு நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே சுத்தமுடைய பிரச்சனை ஆண்டவரை சொல்லுங்க. ஹalleluya. நாட்களிலே எனக்குள்ள அவிசுவாசம் வந்து விட்டது, பிரச்சனை மத்தியிலே ஸ்தோத்திரம். ஹalleluya. எனக்கு வந்து நியாய தீர்ப்பு நான் நினைத்து விட்டேன். ஹalleluya. நான் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டேன், என்ன மன்னிங்கப்பா. நம்ம நோக்கி பார்க்கிறேன், எனக்கா இறங்குங்க என்று ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு ஒரு ஆண்டு சமூகத்தை ஆண்டவரை நான் எப்பொழுதும் நம்மை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரை ஹalleluya எப்பொழுதும் ஜெபத்தில் வெளித்திருப்போம். ஹalleluya. எல்லா காலமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஹalleluya. எந்த சமயத்தோடும் ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆவியிலே ஜெபம் பண்ணுவாய் காணப்படும் எந்த சமயத்திலும். ஹalleluya. 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 ஹalleluya ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லா காலங்களும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டிய கிருபை கொடுங்க. எந்த சமயத்தில் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டிய மன உறுதியோடு நம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய கிருபை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. துன்பத்தில் மத்தியில் ஜெபம் பண்ண வேண்டிய கிருபை கொடுத்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. காலத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய கிருபை கொடுத்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. உங்க
சகல விஷயங்களுடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ண வேண்டிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓரி பாபா சங்கரதனக சரகதாரி ஹalleluya hallelujah. ஜபத்திலே தரித்திருந்து நீ அவர் சித்தம் நிறைவேற்று. ஜபத்திலே தரித்திருந்து நீ அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரின் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ள. முடிவு பரியந்தம் அவரின் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ள. ஓ அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஓ அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கூட நாங்கள் ஒருமித்து உம்முடைய பாதத்திலே ஸ்தோத்திரங்காய் முழங்கால் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களோடு சேர்ந்ததை கேட்போம். ஹalleluya ஸ்தோத்திரம். இதோடு சேர்ந்துமே ஆராதிப்போம். முழங்கால் படி இருக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு தந்த ஆலோசனைப்படி நாட்களை ஜபத்திலே தரித்திருக்கிறது கிருபை தாருங்க. ஹalleluya ஸ்தோத்திரம். நாங்கள் எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதனால் உமக்கு தெரியப்படுத்தும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாட்களை கிருபை கொடுத்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்பதற்கு ஸ்தோத்திரம். கண் காண்பதை பார்த்து நாட்களை பயப்படுவதாக அல்ல ஆண்டவரே. எல்லா சமயத்திலும் ஹalleluya உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் பண்ண வேண்டிய ஒரு பிரத்யேக கிருபை உம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தரும் கொடுங்க. விசுவாசத்தோடு ஹalleluya ஓ மன உறுதியோடு உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகின்ற விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உம்முடைய ஜனம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நாட்கள் விசுவாசத்தில் பலப்படுத்துங்க. ஜபத்தின் ஆவி ஒவ்வொருத்தரும் ஏற்றுங்க ஊற்றுங்க ஆண்டவரே. ஜபாவினா நாட்களை நிரப்பி நடத்துவீராக ஆண்டவரே. எல்லா சமயமும் ஹalleluya ஜபத்திலே தரித்திருக்க வேண்டிய கிருபை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அறிந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு உம்முடைய பாதத்திலும் நோக்கி பார்க்க உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து வந்தாலோ அந்த விஷயங்கள் நம்முடைய மகிமை பெறட்டும். தடைகள் யாவும் நிர்மூலமாகட்டும். நாங்கள் அதிர்ஷ்டங்களை காண கிருபை செய்யுங்க. நாட்களில் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். சகல விஷயங்களும் நம்முடைய கருதல் வெளிப்படுவதா உலகத்தின் மக்களை நாட்கள் ஆதரிக்கிறபடியா ஸ்தோத்திரம். அந்த கொள்ளை நோய் விடுதலை நாங்கள் நாட்கள் தேசத்தின் மேல் உலகத்தின் மேல் அனுப்புகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உங்களை தாழ்த்துடைய கரங்களை தரும். உடைய பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. போகின்ற வரங்கள் இடங்கள் எல்லாம் கிருபை கூட இருக்கட்டும். இந்த வாரத்தில் வெளிச்ச மண்டலங்கள், போக்குல மரத்தில் தங்கி இருக்கிற இடங்கள் எல்லாம் கிருபைகளை தாங்குவதாக. வெளியிடப்பட்ட தோட்டமாய் சபை பாதுகாத்துக் கொள்கிறபடியா ஸ்தோத்திரம். எந்த தீமைகளுக்கு யாரும் கொடுக்காதபடி ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையை சுபரத்தினால் முத்திரையிட ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் உற்றார் உறவினர் பெற்றோர் குடும்பத்தார் யாவரையும் பாதுகாத்து ஆதரித்து ஆசீர்வதித்து நடத்த ஸ்தோத்திரமானவர். உலகத்தில் சகல பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். சகல விசுவாச பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரமானவர். ஒவ்வொருத்தருடைய விரிந்த சரங்கள் மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறபடியாய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரங்களை தரும். உடைய சபத்தை கேட்டபடியாய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து அனுக்கிரகித்தபடியாய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசர சகல பகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட குறிப்பாக நம்முடைய சபை மக்கள் ஒவ்வொருத்தரோடு கூட ஆண்டு வருகை மற்றும் இன்னும் என்ன ஐக்கியம் இருப்பதாக. ஆமென். ஆண்டு நமக்கு சேர்ந்தபடி ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டு நாமே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.